ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப். இந்த வீடியோவில் நம்ம பூஜைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 14 ஈஸி பட் வெரி ஹெல்ப்ஃபுல் டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ஹிட் பண்ணுங்கள். உங்கள் ஒரு லைக்கும் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு போய் சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் என் சேனல் சுதாவின் இல்லம் ஆல் அபவுட் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன பெல் ஐக்கனையும் ஹிட் பண்ணிடுங்க. டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம். பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறப்ப நம்ம சபீனா கொஞ்சம் கோல்கேட் பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை இந்த பூஜா ஐட்டம்ஸ் மேலெல்லாம் தேய்ச்சிட்டு நல்லா ஒரு புது ப்ரஷ்லேயோ இல்லை ஒரு ஸ்க்ரப்பர்லேயோ போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணால் இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் ஈஸியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பூஜா ஐட்டமும் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஷைன் ஆகும். இது நம்ம நெக்ஸ்ட் டைம் பூஜா ரூம் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இதே மாதிரி இதே ஷைனோடு இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நான் பூஜா ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறப்பையும் நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கு எந்த எக்ஸ்பென்சிவ் க்ளீனிங் சொல்யூஷனும் வாங்க வேண்டியதில்லை. இல்லை இந்த பாயிலெல்லாம் பண்ணி சில பேர் க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள், அதெல்லாமும் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக ஒரு பூஜா ஐட்டமும் நல்லா புதுசு மாதிரி மின்னும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண அப்புறம் நம்ம டேப் வாட்டரில் ஒரு தடவை ரின்ஸ் பண்ணுவோம் பாருங்கள். அந்த மாதிரி ரின்ஸ் பண்ண அப்புறம் நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் ஒரு தடவை எல்லா ஐட்டம்ஸையும் ரின்ஸ் பண்ணி வச்சுட்டா இன்னும் அதிகமாக பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் ஷைன் பண்ணும். இந்த டிப்பும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்களே பார்க்கலாம் இந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி மினுமினுன்னு இருக்குன்னு. நான் யூஸ்வலாக இதெல்லாம் வாஷ் பண்ண உடனே சந்தனம் குங்குமம்லாம் வைக்க மாட்டேன். அந்த தண்ணியெல்லாம் வடிகிற வரைக்கும் காயிற வரைக்கும் விட்டுடுவேன். எல்லாம் க்ளீனாக காஞ்சப்புறம் தான் ஒரு விக்கிரகமோ கலசமோ எடுத்து அந்த பிளேட்டில் எப்படி அரேஞ்ச் பண்ணணுமோ, எந்த ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பொறுமையாக இந்த பிளேட்டெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு அப்புறம் பொறுமையாக தான் நான் சந்தனம் குங்குமம்லாம் வைப்பேன். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு பதிலாக சந்தனமும் குங்குமமும் வச்சா அது ரொம்ப நாளைக்கு உதிராமல் நல்லா ஒட்டிக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப பிரைட்டாக எவ்வளோ நாள் ஆனாலும் பிரைட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். சந்தனத்தை பேஸ்ட் பண்ணுறப்ப தண்ணிக்கு பதிலாக பன்னீரோ ரோஸ் வாட்டரோ போட்டு நம்ம ஒரு குழைச்சி வச்சோன்னா பூஜா ரூமே கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும் அந்த விக்கிரகத்துக்கு கலசத்துக்கெல்லாம் வச்சுருக்கிற பொட்டுங்க எவ்வளோ அழகாக ஒட்டிக்கிட்டு எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு பிரைட்டாக தெரியுதுன்னு நீங்களே பார்க்கலாம். விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கிறப்பையும் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணால் நம்ம பூஜை ரூமே கமகமன்னு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி சந்தனத்தை குழைச்சிட்டு ஆண் தெய்வங்களுக்கெல்லாம் சந்தனமும் விபூதியும் வைக்கலாம். பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சந்தனமும் குங்குமமும் வச்சா பார்த்தாலே ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நம்ம எத்தனை வெள்ளி விளக்கு வச்சாலும், எவ்வளோ காஸ்ட்லியாக பெருசாக இருக்கிற வெள்ளி விளக்கு வச்சாலும் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு வச்சு நல்லா சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணால் நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது, நமக்கும் ரொம்ப நல்லது. டிப் 5 என்னன்னு பார்க்கலாம். இந்த பஞ்ச பாத்திரத்தில் வைக்கிற தண்ணியை நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ணணும். டெய்லி சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் தண்ணியை வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் 2 இலை துளசியும் போட்டு நம்ம வச்சு பூஜை பண்ணால் நம்ம தீர்த்தமாக அதை குடிக்கிறப்ப அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆர்த்தி எடுக்கிற ஆர்த்தி தட்டு, அப்புறம் நம்ம பூஜைக்கு வைக்கிற எல்லா பொருட்களையுமே
அப்பப்போ கழுவி நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சந்தனமோ குங்குமமோ சந்தனம் விபூதியோ வச்சு நம்ம பூஜை பண்ணுறப்ப நம்ம மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்ம பூஜை ரூமில் இருக்கிற சுவாமி படங்களெல்லாம் ஒரு நல்ல காட்டன் சாஃப்டான காட்டன் கிளாத்தோ இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தையோ எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஹேண்ட் வாஷ் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம இந்த படத்தெல்லாம் க்ளீன் பண்ணால் அழுக்கும் சூப்பராக போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த ஷைன் எல்லாம் ஃபேட் ஆகாமல் அந்த கலரெல்லாம் ஃபேட் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரி பலன்னு இருக்கும். இந்த டிப்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் 7 என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி விக்கிரகங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்காக சந்தனத்தை பன்னீர்லேயோ ரோஸ் வாட்டர்லேயோ குழச்சி வச்சுருக்கோம். இப்போ இந்த படங்களுக்கு பொட்டு வைக்கிறப்ப அதோடு கொஞ்சம் தசாங்கம் பவுடரும் சேர்த்து பொட்டு வச்சா பூஜை ரூம் ரொம்ப கமகமன்னு கோயில் மாதிரி வாசனையாக இருக்கும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த தசாங்கம் பவுடர் எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் ஈஸியாக கிடைக்கும். பூஜை விளக்குங்களுக்கு மட்டும் நம்ம எப்பயுமே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வத்தியும் சிங்கிள் வத்தியாக போடாமல் டபுள் வத்தியாக போடணும். வத்தி போடுறப்பையும் ஃபஸ்ட்டு வத்தியை போட்டுட்டு அப்புறம் எண்ணெய் ஃபில் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வத்தியை போட்டால் அது ஒரு கரெக்டான ப்ரொசீஜராக இருக்கும். எண்ணெயில் கொஞ்சம் தசாங்கம் பவுடர் போட்டு விளக்கேற்றுனா நல்ல தெய்வீகமாக கமகமன்னு வாசனையாக இருக்கும். டிப் 9 என்னன்னு பார்க்கலாம். பண்டிகைக்கெல்லாம் நம்ம கோலம் வைக்கிறப்ப 3 பங்கு அரிசி மாவும் 1 பங்கு மைதாவும் போட்டு கலந்து கோலம் வச்சா அது அழியாமல் ரொம்ப நேரம் பளிச்சுன்னு பார்க்கவே அம்சமாக இருக்கும். எப்போ பூஜை பண்ணாலும் நம்ம டெய்லியுமே பூஜை பண்ணுறப்பையும் கொஞ்சம் பிரசாதம் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. பிரசாதத்துக்கு இதுதான் வைக்கணும்னு ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் சர்க்கரை வச்சு நம்ம பூஜை பண்ணாலும் ரொம்ப நல்லது. டிப் 11 என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு ஏற்றி வச்சா ஊதுபத்தி ரொம்ப நேரத்துக்கு நின்று அணையாமல் எரியும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஆர்த்தி காட்டுறதுக்கு கற்பூரம் வச்சு ஆர்த்தி காட்டுவோம் இல்லையா, அந்த கற்பூரத்துக்கு கீழே கொஞ்சம் விபூதி வச்சு நம்ம கற்பூரத்தை ஏற்றி ஆர்த்தி காட்டுனா அந்த கருப்பு நிற கரை படியாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஆர்த்தி பிளேட்டையோ ஸ்டாண்டையோ க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கடைசி டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பூஜை அறை எப்பயும் வாசனையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் வாசனை பொருட்களான இந்த தூப், சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது. நமக்கு மனசுக்கும் இதமாக இருக்கும். நம்ம பூஜை ரூமே ஒரு கோயில் மாதிரி வாசனை வந்தால் நமக்கும் ரொம்ப திருப்தியாக மன நிறைவோடு நம்ம பூஜை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye. Take care till we meet again.